வணக்கம் விவசாயிகளே. இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே. இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா சம்பா பட்டத்துக்கு ஏற்ற உயர் விளைச்சல் தரும் நெல் ரகங்கள் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சம்பா பட்டத்துக்கு என்னென்ன நெல் ரகம் நடலாம், அது என்ன ரகம், அது நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி இருக்குது, அதனோட வயது, ஹெக்டேருக்கு எவ்வளோ மகசூல் தருது அப்படின்றத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்குவோம் விவசாயிகளே. ஏன்னா இப்போ சம்பா ஆரம்பித்து ரொம்ப வேகமாக விவசாயிகள் எங்கே பார்த்தாலும் உழவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்ன நெல் விடலாம் அப்படின்றது இன்னும் விவசாயிகள் ஒரு குழப்பமாக இருக்கீங்க. அந்த மாதிரி உள்ள விவசாயிகளுக்கு இந்த வீடியோ ஒரு தீர்வாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். சரி விவசாயிகளே, சம்பா பட்டத்துக்கு ஏற்ற என்னென்ன நெல் ரகங்கள் இப்போ இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இதில் ரித்திக்கான ஒரு நெல் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், அதை வீடியோ பார்த்துக்குங்க. அதை மட்டும் நான் போட்டிருக்க மாட்டேன். மற்றபடி மற்ற நெல் ரகங்களை பற்றி இதில் பார்ப்போம். PPT 5204 இது ரகம்னு பார்த்தீங்கன்னா சன்ன ரகம். நோய் இது மத்தியமம் தான் எதிர்ப்பு சக்தி உள்ளது. இது வயதுன்னு பார்த்தீங்கன்னா 140 நாள்லேருந்து 145 நாள் வயது கொண்டது. ஹெக்டேருக்கு 5500 கிலோ வரைக்கும் மகசூல் தரக்கூடியதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா CR 1009 இது ஒரு நீண்ட கால பயிருங்க. இது ரகம்னு பார்த்திங்கன்னா குண்டுங்க. நோய் இது நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள ஒரு ரகங்க. வயதுன்னு பார்த்திங்கன்னா 150 நாள்லேருந்து 155 நாள் வயது கொண்டதுங்க. இது ஹெக்டேருக்கு மகசூல்னு பார்த்திங்கன்னா 6500 மகசூல் தரக்கூடிய ஒரு நெல் ரகங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா TKM 13 இந்த ரகம் பார்த்திங்கன்னா சன்ன ரகம் தாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி பார்த்திங்கன்னா மத்தியமம் நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது. இதனோட வயதுன்னு பார்த்திங்கன்னா 125 நாள்லேருந்து 130 நாள் வயது கொண்டதுங்க. இது மகசூல்னு பார்த்திங்கன்னா 5900 கிலோ வரைக்கும் மகசூல் தரக்கூடிய ஒரு நெல் ரகங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா NNR 34449 இது ரகம்னு பார்த்திங்கன்னா சன்ன ரகங்க. நோய் எதிர்ப்பு சக்தி பார்த்திங்கன்னா மத்தியமம் நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டது தான். இது வயதுன்னு பார்த்திங்கன்னா 120 நாள்லேருந்து 125 நாள் வயது கொண்டதுங்க. இது ஹெக்டேருக்கு மகசூல் 5500 கிலோ வரைக்கும் மகசூல் தரக்கூடிய ஒரு நெல் ரகங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா CO 43ங்க. இது ரகம்னு பார்த்திங்கன்னா நடுத்தர சன்ன ரகங்க. நோய் எதிர்ப்பு சக்தி மத்தியமம் நோய் எதிர்ப்பு சக்தி இதுதாங்க. இது வயதுன்னு பார்த்திங்கன்னா 135 நாள்லேருந்து 140 நாள் வயது கொண்டதுங்க. இது ஹெக்டேருக்கு 5200 கிலோ வரைக்கும் மகசூல் தரக்கூடிய ஒரு நெல் ரகங்க. இதோட ஒரு சிறப்பு பண்பு என்னென்னா, இந்த கலர் ஊவர்னுவாங்கள்ல, இந்த உப்புத்தன்மை உள்ள அந்தமாரி நிலங்களுக்கு இது நடக்கூடிய ஒரு நெல் ரகங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா IR 20 இது நடுத்தர சன்ன ரகங்க. இது நோய் எதிர்ப்பு சக்தி பார்த்திங்கன்னா மத்தியமாக நோய் எதிர்ப்பு சக்தி தாங்க. இது 130 நாள்லேருந்து 135 நாள் வயது கொண்டதுங்க. இது மகசூல்னு பார்த்திங்கன்னா 5500 கிலோ வரைக்கும் மகசூல் தரக்கூடிய ஒரு நெல் ரகங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா IW பொன்னிங்க. இது ரகம்னு பார்த்திங்கன்னா சன்ன ரகம் தாங்க. இது நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள ஒரு நெல் ரகங்க. இது வயதுன்னு பார்த்திங்கன்னா 130 நாள்லேருந்து 135 நாள் வயது கொண்ட ஒரு நெல் ரகங்க. இது மகசூல்னு பார்த்திங்கன்னா 5900 கிலோ வரைக்கும் மகசூல் தரக்கூடிய ஒரு நெல் ரகங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ADT 46 இது ரகம்னு பார்த்திங்கன்னா நீண்ட சன்ன ரகங்க. நோய் எதிர்ப்பு சக்தி பார்த்திங்கன்னா மத்தியம நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட ஒரு நெல் ரகங்க. இது வயதுன்னு பார்த்திங்கன்னா 135 நாள்லேருந்து 140 நாள் வயது கொண்டதுங்க. இது மகசூல்னு பார்த்திங்கன்னா 6170 கிலோ வரைக்கும் மகசூல் தரக்கூடிய ஒரு நெல் ரகங்க. இது நான் சொல்கிறதெல்லாம் ஹெக்டேருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா கடைசி ஒன்று ADT 51ங்க. இதுவும் ஒரு நீண்ட கால பயிருங்க. இது ரகம்னு பார்த்திங்கன்னா சன்ன ரகங்க. இது நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள ஒரு நெல் ரகங்க.
இது வயதுன்னு பார்த்திங்கன்னா 155 நாள்லேருந்து 160 நாள் வயது கொண்டதுங்க. இது மகசூல்னு பார்த்திங்கன்னா ஹெக்டேருக்கு 6500 கிலோ வரைக்கும் மகசூல் தரக்கூடிய ஒரு நெல் ரகங்க. சரி விவசாயிகளே, நான் சம்பா பட்டத்துக்கு ஏற்ற உயர் விளைச்சல் தரும் நெல் ரகங்களை பற்றி போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த நெல் ரகம் உங்கள் ஏரியாவில் எல்லா ஏரியாவிலும் கிடைக்காத விவசாயிகள் வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 9524535533. மேக்ஸிமம் ஃபோன் அடிக்காதீங்க, நான் ஒர்க்கில் இருக்கேன், எடுக்க முடியாது. வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன். சரி விவசாயிகளே, நன்றி விவசாயிகளே.